ஆமா கழுத எம்புட்டு நாளைக்கு தான் எம்எல்ஏவுக்கும் மந்திரிக்கும் காத்து கிடப்பீங்க. வேடிக்கை பாத்தீங்களா? உங்க அரசாங்கம் என் உசுருக்கு 10 லட்ச ரூபாய் விலை பேசிச்சு. இப்ப அதே அரசாங்கம் என் காலுக்கு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ண போகுது. எனக்கு ஜென்ம விரோதியே போலீஸ் தான். உங்க வீட்டுக்கு நான் விருந்தாளியா வர்றதுனால இப்ப அதே போலீஸ் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுது. அங்க ஏதாவது ஏடா கூடமா ஆச்சு, என்ன பயந்துட்டியா? பயம் எனக்கு இல்ல, உனக்கு தான். நான் பயப்படாதனால தான் தனியா வந்திருக்கேன். நீ பயந்ததால தான் உங்க ஆளுங்களோட வந்திருக்க. அந்த துணி துவைக்கிறானே அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அதோ ஆடு மேய்க்கிறானே அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அப்புறம் மரம் வெட்டுறவன் மாடு மேய்க்கிறவன் எல்லாருக்கிட்டையும் துப்பாக்கி இருக்கு. எல்லாம் பாதுகாப்புக்காக தான். எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. எங்க அண்ணன் உன்னை நம்பி என்ன அனுப்பும் போதே நினைச்சேன் நீ புத்திசாலிதான். போலாமா? பார்க்க எம்புட்டு கூட்டம் நிக்குது பாத்தியா? இனிமேல செல்வாக்கு தெரிஞ்சு நடந்துக்க. முதல்ல அடிக்கிறத நிறுத்த சொல்லு. இன்ஸ்பெக்டர், பாத்துக்க ஜனங்க மேல வச்சிருக்க பிரியத்தை. இனிமேதான் உனக்கும் வீட்டுக்கு மறுவாதையா வரப்போகுது. கலெக்டர் சார், கொலைகாரனை கூட கூட்டு போறீங்க. அவன் உங்களை கொண்டாலும் கொண்டுடுவான், ஜாக்கிரதை. மா வந்துட்டப்பா. யார் இது கூட வந்திருக்கிறது? யாருப்பா அது? புள்ள புதுசா இருக்கு, பட்டாளத்துல இருந்து வந்திருக்கா? ஐயோ, கால்ல என்ன ரத்தம்? என்னாச்சு? ஏப்பா என்னாச்சுப்பா? என்னடா அவன் என்னன்னு கேக்குறதுக்கு தள்ளுறான்? எங்க இருந்து கூட்டிட்டு வந்த இவனை? அவன் பேர் அரசப்பன். போலீஸ் சுட்டதுல காலில் குண்டு அடிபட்டுச்சு. ஐயோ, குண்டு அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சீக்கிரம் குணமாயிடும். அரசப்பன் காலு குணமாயி அவன் திரும்பி போற வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்கி இருக்க போறான். தாராளமா தங்கிட்டு போகட்டும். அவனுக்குன்னு தனியாவா உல வைக்க போறோம். ஆமா, அந்த பிள்ளை சாப்பிட்டானா? ஒண்ணும் சாப்பிடலம்மா. அதான் பிள்ளை கோவப்பட்டிருக்கான். இருந்தவார் அரசப்பு. சாமி எந்திரி, சாமி எந்திரியா. இந்த பாரு, சாப்பாடு கொண்டாந்துருக்கேன், சாப்பிடு. மொச்ச கொட்டை குழம்பு எப்படி மணக்குது பாரு. வயிறு பசிக்கும் இல்ல, சாப்பிடியா. என் கையால சாப்பிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த வீட்டை விட்டே போக மாட்டேன். சாப்பிடியா. அரப்பான் பரப்பான். சாப்பிடு சாப்பிடுனா ஒரேடியா முறுக்கிக்கிற. சாப்பிடாட்டி உன் குடல தான் காயும், எனக்கு என்ன? இந்த இருக்கு, சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி கேடா. ராஜா குதிரையும் தன்னால வைக்கத்தீங்க. இது அப்பவே சாப்பிட்டு இந்த வயசான காலத்துல இம்புட்டு நேரம் நான் முடிச்சுக்க வேண்டியது இல்ல. இந்த பாரியா, உன் கோவத்தை எல்லாம் என் மகன்கிட்டயும் அவங்கிட்டையும் இவங்கிட்டையும் காட்டு. ஆத்தா என்கிட்ட காமிக்காத. உனக்கு என்ன வேணுமோ நீ ஊங்க காட்டி நான் ஓடி அந்த நிப்ப இல்ல. நீ எனக்கு ஒரு மகன் மாதிரி தாங்க. சாப்பிடு சாப்பிடு.
குட் மார்னிங். பயனும் போகலையா? பயம் இல்ல, எல்லாம் சாக்கிரதையா இருக்கிறேன். காட்டுல எந்த மிருகம் வந்தாலும் அது நடந்து வர சத்தத்தை கேட்டு இதுதான் வருதுன்னு சொல்லி போடுவேன். மனுஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கிறான். நல்லவன் கெட்டவன் தெரியாது இல்ல. சரி சரி, இன்னும் அரை மணி நேரத்துல ரெடி ஆயிடு. நாம டாக்டர் ஜெயந்தியை பார்க்க போறோம். நான் சொன்னதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோட்ல போகும்போது யார் மேல டவுட் வந்தா ஷூட் பண்ணுங்க. பி அலர்ட். ஓகே? துப்பாக்கி எடுத்து எங்க போற? அரசப்பா, கண்ணா உன்னை அவன் எங்க வர சொன்னது? உனக்கு இங்க என்ன வேலை? அதை கேட்க நீ யாரா? மரியாதையா பேசு. போலீஸ்க்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? எல்லாம் லஞ்சம் வாங்கி கொடுத்தவங்க தானே. எனக்கு தேவை லஞ்சம் இல்லடா, உன் உயிர். இதுக்கு மேலதான் பேசுன நீ காட்டுக்கு போக மாட்டேன், சுடுகாட்டுக்கு தான் போவேன். ஏய் நரசப்பா, நரசப்பா விடு, விட வரேன். தேவராஜ் ப்ளீஸ். அவர் உனக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த ஆளு எனக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண வந்திருக்காரா? சார் இந்த ஆளு நம்பாத சார். மிஸ்டர் தேவராஜ், உங்க அண்ணன் அவனை அனுப்பி வச்சது என்ன நம்பித்தான், இவரை நம்பி இல்ல. மிஸ்டர் தேவராஜ் சார், நாம இவங்களுக்காக வேலை செய்யல, கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யறோம். பொறுப்பு இருக்கிற இடத்துல பொறுமை இருக்கணும். அரசப்பா வா போலாம். ப்ளீஸ் லீவ் ஹிம். சந்தோஷ் ஹாஸ்பிடல் சொல்லுங்க. சரி டாக்டர் ஜெயந்தி டாக்டர் அந்த ஆப்போசிட் ரூம்ல இருக்காங்க. தேங்க்ஸ். ஓகே. நீங்க உட்கார், நான் பேசிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட். காட்டுல இருக்கிற வீரையனோட தம்பி. சாரி சார், என்னால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. டாக்டர், உங்க முன்னால ஒரு பேஷண்ட் வந்தான்னா அவன் நல்லவனா கெட்டவனா, தீவிரவாதியா குற்றவாளின்னு நீங்க பார்க்க கூடாது. இவனுக்கு தானே 10 லட்சம் ரூபாய் விலை வச்சீங்க. இவன் தப்பிச்சு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் கொடுத்திருந்தா என்ன தேச துரோகின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இவங்கள எதுக்காக காப்பாத்தணும்? சாக்கட்டுமே சார். அதை விட்டுட்டு இவனை காப்பாத்தி இன்னொரு வீரையனை உருவாக்க நீங்க, நான், கவர்மெண்ட் எல்லாரும் காரணமா இருக்க கூடாது சார். இன்னொரு தீவிரவாதி உருவாக கூடாதுங்கிற உங்க எண்ணத்தை நான் பாராட்டுறேன். உங்க தேசபக்தியை நான் மதிக்கிறேன். உங்க மன உறுதியை பார்த்து சந்தோஷப்படுறேன். அதே சமயம் நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க காட்டுல கட்டப்பட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதை எல்லாத்தையும் விட இந்த கவர்மெண்டோட உதவியால தான் நாம உயிர் பொழைச்சோங்கிற நம்பிக்கை அவன் மனசுல வரணும், வரவழைக்கணும். ப்ளீஸ். பேஷண்ட்டுக்கு டெட்னஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் என் டேபிளுக்கு அனுப்புங்க. அடிபட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வூண்ட் இன்ஃபெக்ட் ஆனதுனால உடனே ஆபரேஷன் பண்ண முடியாது. ஒரு 10 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ண முடியும். இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கலாம். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே. என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? என்னடா பேபே, நான் என்ன ஊமையாடா? இல்ல, நீங்க தானே செய்ய கட்டுனீங்க. ஓ திமிரா? உன்ன மாதிரி கரல கட்டைகள ஆட்டோ வராது, நடந்து போ. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனா? இல்ல, பல் கிளின்டன். என்னது பல் கிளீன் பண்றவனா?
என்ன கிராமத்தான் கருப்பா இருக்கான்னு பாத்தியா? ஈஸ்வரன் பரம்பரை அழிச்சிருவாளிச்சு. ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பாத்தான் இருப்பான். ஓ, ஆட்டோ வருமா வராதா? ஆட்டோ வெயிட்டிங். மகனே ஆட்டோ வருமா வராதா? எவன் உன்னை உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம், அவதாரம், அமருங்கள். கொஞ்சம் கையெடுங்க, கையெடுங்க. இத புடுங்குறது கஷ்டப்பட்டீங்களே, பாத்தீங்களா? ஒரே புடுங்க புடிங்கிட்டேன். ஒரே புடுங்க பிடிங்கிடும். ஓ, இதுதான் அவதாரமா? அவதாரம், இனிமே ஆட்டோ வராது. ஏன்? அதான் ஒரே புடுங்க புடிங்கிட்டீங்களே. நான் கலெக்டர் விட்டு போனோம். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும்? வேற ஆட்டோக்கு ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க மாப்பிள? ஐ ரஜினி, வெள்ளத்தாடி கருப்பு முடி. டேய், தாடி வச்சா ரஜினி, மீசை எடுத்தா கமலா. என்ன தத்துவம் இது? சோப்புடா. சோப்பா? ஏப்பா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கருவாயன். மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு. என்ன இப்படி திடுத்துப்புன்னு வந்திருக்க? சரி, என்ன கல்யாண பத்திரிகை கொடுத்துருவது சொல்லிச்சு. பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டானா? ஏன் தம்பி ஆச்சே? சரி சரி, சாப்பிட சொல்லுங்க. யார? என்னதான்? ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க வேண்டாமா? நான் அப்புறம் பாத்துக்கலாம். சமைக்கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு விளக்குனியா? யானையெல்லாம் பல்ல வளர்க்குது. அசிங்கம் பிடிச்ச பையன். ச்சே. இந்த பாருப்பா, பத்திரிக்கையை பாரு, என்ன அழகா இருக்குன்னு பாரு. மா, சொல்றேன்னு கோவிச்சுக்காதுங்கம்மா. சொல்லு. அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய அதிகாரிங்க இருக்கிறாங்க. ஆமா. இருந்தும் அரச விஷயத்தை ஏன் என்கிட்ட ஒப்படைச்சாங்க? ஆமா. அதை முடிச்சுட்டா நமக்கு நிம்மதி, ஆமா ஆமா, வர்றவளுக்கு நிம்மதி. ஆமா. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? டேய் அப்பா, என் தம்பி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டான்டா, வேண்டாண்டா டேய். கவலைப்படாதுங்கம்மா, மாமாவுக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். எப்ப எழுதுன? சார், அரசபை சம்சாரமும் குழந்தைகளும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். வர சொல்லு. ஓகே சார். இந்த அரசப்ப ஒருத்தன் அப்பப்பா இவன் எப்ப தொலைகிறது, எப்ப கல்யாணம் நடக்கிறது? அப்பு வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க அப்பு? நல்லா இருக்கேன். ஓகே. ஆமா, நீங்க எப்ப அங்க வந்தீங்க? ஆத்தா வந்திருக்காளா? வந்திருக்கு. உனக்கு பயந்துகிட்டு வெளியே நிக்குது. அரசப்பன் பொண்டாட்டிக்கு பயமா? சும்மாடா, இம்புட்டு தூரம் வந்தவளுக்கு உள்ள வரத்துக்கு என்ன, நான் அடிச்சு விடுவேன்னு சொல்லிவிட்டு வெளியே நிக்கிறா. வாங்க. என் பிள்ளைங்களுக்காக உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம்யா. அவரை திரும்ப காட்டுக்குள்ள அனுப்பாம நீங்க தான் ஏன் காப்பாத்தணும். அப்ப ஜெயில தான் பிடிச்சு போடணும். ஜெயிலுக்கு அனுப்புனா அவரை ஆயுசுக்கும் காப்பாத்திடலாம்களா? அவர் திரும்ப காட்டுக்குள்ள போய் துப்பாக்கியும் கையுமா அலையறத விட பேசாம அவரை ஜெயிலையே போடுறங்கய்யா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம்யா. அவரை ஜெயில பிடிச்சு போடுறங்கய்யா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம்யா. அவரை ஜெயில பிடிச்சு போடுறங்கய்யா. ஏன் பொண்டாட்டி அடிப்பேன், கொள்ளுவேன். நல்ல அடி கொல்லு. அப்புறம் இந்த பிள்ளைங்களை யார் பாத்துக்கிறது? அடிக்கிறதும் கொல்றதுக்கா பொண்டாட்டி பிள்ளைங்களா? அவன் உங்ககிட்ட எதையும் கேட்கல. நீ கட்டின தாலி அவ கழுத்துல கிடந்தா போதும்னு சொல்றான். அதான் அவனை பிடிச்சு ஜெயில வைக்க சொன்னான். அப்போது நீ உயிரோட இருப்பேன்னு தான். அடி பைத்தியக்காரி, ஜெயில இருந்தா மட்டும் நான் உயிரோட இருந்துருவனா? அந்த போலீஸ்கார பழக நீ அடிச்சே கொண்டு வர மாட்டானுங்க. எல்லா போலீஸும் நல்லவங்களை அடிக்கிறது இல்ல. புரியாது கலெக்டர், உனக்கு இதெல்லாம் புரியாது. உன் வீட்டு வாசப்பள்ள நிக்கிற போலீஸ்காரனே உனக்கு சலிட் அடிக்கிற போலீஸ்காரன் தான் உனக்கு தெரியும். ஆனா எங்க வீட்டு புண்டு பிள்ளைங்க குளிக்கும் போது கதவை தட்டி எங்க அவன் புருஷன் கேட்பானுங்க, கையை பிடிச்சு இழுப்பானுங்க. அவங்க கால் படாத இடமே கிடையாது. அப்பேற்பட்ட போலீஸ்காரன் தான் எனக்கு தெரியும். அந்த மானங்கட்ட பாலிவட்ட போய் சரணடைய சொல்றீ. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? ஏன் காட்டுல போய் கஷ்டப்படுற? ஜனங்களோட ஜனங்களா வீட்டுல இருன்றா, இல்ல பழையபடி காட்டுக்கே போ. நீ 1000 சொல்லு கலெக்டர், அந்த போலீஸ்காரன் தான் எனக்கு எதிரி. எங்க அண்ணன் தான் எனக்கு தெய்வம். ஏய், ஒழுங்கா ஊரா பக்கம் போயிச்சு. நீ போமா, உன் புருஷன் நல்லபடியா திருப்பி அனுப்புறேன்.
போ.